ஹலோ மக்களே, நம்ம கொடைக்கானல்ல இருக்க வெள்ளகவி வில்லேஜுக்கு தான் போறோம். இது வந்து ஒரு பேக்கேஜ்ல நம்ம புக் பண்ணி போறோம். இது வந்து ஒரு ட்ரெக்கிங் அண்ட் அட்வென்ச்சர் வீடியோவா இருக்கும். இந்த பேக்கேஜ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க, போலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபுல் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொடைக்கானல் வந்ததும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்கா பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் ஃபால்ஸ்ல தான் நிறுத்தணும். இங்கிருந்து இந்த ஃபால்ஸை பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இங்கிருந்து நீங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நாங்க கேங்கா போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு நேரா வட்டக்கணல் தான் போனோம். வட்டக்கணல்லையும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. இங்க குளிக்க முடியாதுங்க. ஆனால் வந்து இங்கே ஃபால்ஸை க்ளோஸ் டு நம்ம ஃபால்ஸில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறக்கும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து எல்லாரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. ஹலோ மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா வட்டக்கணல் இருக்க வெள்ளகிரி அப்படிங்கிற கேம்ப் செட்டுக்கு தான் புக் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வட்டக்கணல் வந்ததுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த பாதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல மழையாக இருக்குது. நம்ம பேட்ச் அப்படியே பின்னாடி வந்துட்டுருக்காங்க. இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2000 வருது பர் ஹெட்டுக்கு. செக்இன் பார்த்தீங்கன்னா 12 PM அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செக் அவுட் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 அந்த மாதிரி நம்ம செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். வட்டக்கணல் வந்ததும் பார்த்தீங்கன்னா கைடு நம்மளை வந்து கேம்ப் சைட் வரைக்கும் கூடவே கூப்பிட்டு போவாருங்க. கிடையாது இருக்காங்க இறங்குறது ஏதோ தப்பி இறங்கிடலாம். தேக்கிட்டே ஏற வேண்டியதானா? வியூ பாயிண்ட் இது பாக்குறீங்கன்னா பாத்துட்டு வாங்கிறாரு அந்த அண்ணா. சட்டுப்புட்டுன்னு வந்துல வாங்க, எல்லாத்துக்கும் கிளியராகவே தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்ததும் பார்த்தீங்கன்னா மவுண்டன் வியூ பாயிண்ட்டுக்கு போனோங்க. அந்த வியூவே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பசங்களாம் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த இடமே பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குங்க. இங்கே ஒரு பாதி வழியில பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கு, வியூ பாயிண்ட் மாதிரி. பார்க்கறது நல்லா இருக்கு. மழை தான், நல்ல மழை நிக்காம வந்துகிட்டு இருக்கு, கோடை மழை. ஃபர்ஸ்டே ஒரு வியூ பாயிண்ட் முடிச்சாச்சுங்க. வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அது முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டால்ஃபின் நோஸ் பாயிண்ட்டாக அதையும் தாண்டி தான் நம்ம கேம்ப் சைட்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். ஓ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி கடையாக இருக்கும். ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ரூட்ல போகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் வரும். டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் அந்த மவுண்டன் வியூல அந்த பாறைமல் நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த இடமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. இப்படி பிடிச்சுக்கங்க இந்த இடத்துல. கால் நடுங்குது, நான் ஆட்டோமேட்டிக்கா. அங்க பாரு, என் கால் ரைட் கால் வந்துட்டு இருக்கேண்ணா. இல்லையே, நான் அங்கேயே தான் நின்றுருக்கேன். இப்போ இந்த டால்ஃபின் நோஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா இந்த கொழுக்குமலையில் இருக்க ஜாக்வார் ராக் மாதிரிங்க. லைன் பை லைனாக நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கு. போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் நிற்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் நல்ல கூட்டம், ஆனால் நல்லா இருக்கும். அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்கக்கு. ஆனால் நிற்கணும். ஆமா, அது வேற. காலு உதறும். கீழே பாத்தீங்கன்னா காலு உதறும். நம்ம ப்ரோ போகவே இல்லைங்க, பாதியிலே திரும்பிட்டாருங்க. பயமாயிருச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, இங்க டிரான்ஸ்போர்ட்டருக்கு பாத்தீங்கன்னா குதிரைங்க தான் யூஸ் பண்றாங்க. பொருள் மேல இருந்து கொண்டு போறதுக்கும் கீழ இருந்து மேலே ஏத்திட்டு வரதுக்கும் குதிரைங்க தான் யூஸ் பண்றாங்க. கீழே இறங்கி போயிட்டு நம்மளால மேலே ஏறி வர முடியலன்னா குதிரைங்களை யூஸ் பண்ணி ஏறிக்கலாங்க. இதுக்கு வந்து அவங்க 1500 சார்ஜ் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம சொல்லி வச்சோம்னா குதிரையில மேலே ஏறி வந்துடலாங்க. இதுதாங்க எக்கோ பாயிண்ட். இங்கிருந்து கத்துனோம்னா எக்கோ அடிக்கும். என்னன்னு சொல்லி கத்துறது? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, யாராவது கத்துங்க. எக்கோ அடிக்குதா? ஈசாலா கப் நம்தே ஆர்சிபி புதிய பூமி லவுட கத்த பாத்தீங்கன்னா நல்லாவே எக்கோ வச்சுங்க. இந்த இடமே கொஞ்சம் சைலண்டா இருக்கா, சூப்பரா எக்கோ வச்சுங்க. அங்க இருக்குங்க அந்த வில்லேஜ், வெள்ளகிரி வில்லேஜ். இவர் தாங்க எங்க கைடு. இவர் தான் கூட்டு போயிட்டு இருக்காரு. மேல இருந்தே வந்து நீங்க வட்டக்கணல் வந்துட்டீங்கனாலே போதும், அங்கிருந்து பிக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு சேஃபா கொண்டு போய் நம்ம கேம்ப் சைட்டுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணி விட்டுருவாரு. வரப்போ நீங்க கூட வருவீங்களா? இங்க ஈவி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை, எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை அவசரம் அப்படின்னா என்ன இல்லைன்னு நினைப்பீங்க? ரோடு தான் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்கு. கரெக்டாக அங்கேருந்து இப்படியே வந்துருக்குறோம் மலையில் இறங்கி. இன்னொரு மலை, இது ஒரு குட்டியான மலை, குட்டி பள்ளம்.
கேம்ப் சைட்டுக்கு போற கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதைங்க, 4 பக்கம் மரமெல்லாம் மூடி ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற ஃபீல் கிடைச்சதுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. வரவேற்புரையா ஒரு வழியா அப்படி எப்படி நான் வந்து ரீச் ஆயிட்டேங்க. இங்க கேம்ப்ல லொக்கேட் ஆயிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிளிஃப் ஓரத்தில் இருக்குங்க. அப்படியே வெளியே வந்து பார்த்தா அந்த வியூவே சூப்பரா இருக்குங்க. டென்ட் பாருங்க, எந்தெந்த டென்ட் நம்மளுக்கு அவைலபிள். நாலுமே நம்மளுதான். இங்க டென்ட்ல பாத்தீங்கன்னா 2 பில்லோ 2 பெட்ஷீட் கொடுத்துருவாங்க. 2 பேர் ஸ்டே பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. வந்ததும் பாத்தீங்கன்னா லஞ்ச் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லஞ்ச் பாத்தீங்கன்னா மதியம் வெஜ் தாங்க. ரைஸ், சாம்பார், ரசம்னு மதியத்துக்கு கொடுத்துருவாங்க. நைட்டுக்கு பாத்தீங்கன்னா பூரி, வெஜ் பிரியாணி, சிக்கன் கிரேவின்னு கொடுத்துருவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா மார்னிங் டிஃபன் ஐட்டம் இட்லி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது ஈகிள் நெஸ்ட்னா ஈகிள் நெஸ்ட். ஓகே, இது ரசமா? சரி, அப்பளம் எடுத்து அப்படியே கிட்ட கொடு. சரி சாப்பிட்ரு. தம்பி சாப்பாடை நீயே செஞ்சீங்க. அப்படியே கேம்ப் சைட்ல இருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி நடந்து வந்தீங்கன்னா அந்த வேலி வியூ பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சுத்திலையும் பாக்குறதுக்கு மவுண்டன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க அந்த வியூ பாயிண்டேவே. அது போக இவங்க பாத்தீங்கன்னா உட்ஸால ஒரு வியூ பாயிண்ட் டவர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கிருந்து மேல இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த பிளேஸ்ல இருந்து வெள்ளகவி வில்லேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா தெரியுங்க. அரௌண்ட் 360 டிகிரில பார்க்கும்போது சுத்திலையும் மவுண்டன்ஸால கிரீனிஸா சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா வெள்ளகிரி வில்லேஜுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தாங்க. கேம்ப் சைட்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் கீழே இறங்கி போற மாதிரி இருக்குங்க. கரெக்டா வெள்ளகிரி என்ட்ரானதும் பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இருக்க இந்த பைப்பிட்டு இருந்து யாருமே ஸ்லிப்பர்ஸ் யாரும் போட்டு போதில்லைங்க. ஊருக்குள்ளரையும் யாரும் ஸ்லிப்பர்ஸ் போட மாட்டாங்க. உள்ள சின்ன சின்ன டெம்பிள்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஓனர் ஆஃப் தி கேம்ப் சைட் அவரோட வீடுங்க இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டீ ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இங்க வந்து டீ பிரேக்காக நாங்க வந்தோம். அரிசி பருப்புலாங்க கஷ்டம். எங்களுக்கு நீங்க ஜாலியா இருக்கிற மாதிரி தோணுது, பட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க ஜாலியா இருக்கிறோம், உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இல்ல நாங்க நினைக்கிறோம் நீங்க இயற்கையோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, நீங்க கஷ்டம் ஜாஸ்தி. கொடைக்கானல்ல வந்தா இது முதல் கிராமங்களா இது? ஏன்னா ஓல்டஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முதல்ல உருவான இங்க இருந்து ஒரு வெள்ளக்கார போய் கொடைக்கானல் சர்வ் பண்ணிருக்கேன். கொடைக்கானல் அந்த லைன்ல பைக்கில பாதைன்னு ஒரு பாதை இருக்கு. அந்த லைன்ல சரி சரி அங்கதான் கொடைக்கானலுக்கு ரூட் வச்சிருக்காங்க. வெள்ளக்காரங்க நம்ம அதுக்கு செமந்துட்டு போய் அங்க இட்டு வந்துட்டாரு. இங்க இருக்க கட்டுமானம் எல்லாம் பாத்தீங்கன்னா 20-25 இயர்ஸ்க்கு முன்னால நம்ம ஊர்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்குங்க. இது 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஓடி திரிஞ்ச மெமரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ரீகால் ஆகுங்க. மேல இருந்து வரும்போது கடைகள்ல ஏதாவது திங்ஸ் வாங்க மறந்துட்டீங்கன்னா இங்க கடைகள்ல இருக்குங்க. சின்ன சின்ன கடைங்க, ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் இங்க இருக்குங்க. அப்படியா? குழுக்கள் கூட எனக்கு கூகுள் மாதிரி தெரியுது. இங்க எங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசால வெளியிடப்பட்ட 60 வருஷ பழமையான ஒரு லாட்டரி நோட்டு கிடைச்சதுங்க. நான் எல்லாம் கேரளா லாட்டரி நோட்டு தான் இருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழக அரசு லாட்டரி நோட்டு எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைங்க. 8 o'clock ஆனதும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபயர் கேம்ப் போட்டு தந்துருவாங்க. நம்மளுக்குன்னு அலோகேட் பண்ணிருக்க அந்த ஒரு செட் டாட் இருக்குங்க. அதுக்குள்ளார வந்து நம்ம எல்லாம் வந்துட்டு ஃபயர் கேம்ப்ல என்ஜாய் பண்ணலாங்க. நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா மிஸ்டி இறங்கி வந்து அந்த வேலி ஃபுல்லாமே ஒயிட்டிஸா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த இடமே குளிருக்கு கதகதப்புக்கு ஃபயர் கேம்ப்ல வந்து குளிர்காயிருக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க. மார்னிங் விடிஞ்சதும் பாத்தீங்கன்னா நம்ம டென்ட்ல இருந்தே சன்ரைஸா பார்க்கலாங்க. சூப்பரா இருக்குங்க. அந்த வேலியில இருந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அது போக குட்டி மலையாட்டு இருக்குங்க. மேலே ஏறினீங்கன்னா அங்கிருந்து ஒரு அருமையான சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஐயா, எங்களால முடியலைங்க ஐயா, ஏறி இறங்குறதுக்கு. இந்த வயசுல எப்படி ஏறுறீங்க ஐயா? 80 வயசு ஆகிடுச்சு. ஆனா ஏறுறீங்களே, நம்மளால முடிய மாட்டேது இந்த வயசுலயுமே. உங்களால முடியலங்கிறீங்க. ஆமா, வயசு பிள்ளைகளே எப்படி சொன்னா எப்படி ஆகுது? அதுதான் இந்த மாதிரி ஏறி இறங்கி பழக்கம். பைக்கில் போக வர நடக்கிற வேலையே இல்லைங்க அங்க. நடக்கிற வேலை இல்ல. ஆமா, எந்த மோனை எப்படி இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பாக்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகளை எல்லாம் பாரு, துக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் வேணும் அப்படின்னா வெள்ளகிரி வட்டக்கணல்ல இந்த கேம்ப் செட் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.